Hi friends, welcome to CBC class 12 applied maths exercise number 2.2 ல 4th sum கான solution. இத நீங்க நம்ம சேனல்ல first time பார்க்கற நிறைய டைம் பார்க்கற subscribe பண்ணா பாருங்க தப்பு பண்ணாதீங்க subscribe பண்ணிட்டு பக்கத்துல bell icon click பண்ணிட்டு பாருங்க உங்க வீட்டு பிள்ளையா உங்க குடும்பத்துல தான் subscribe பண்றீங்க ஓகே இது பாருங்க solution 4th ல first subdivision இத சால்வ் பண்ணனும் first LCM எடுத்துக்கலாமா இது by 1 போட்டுடலாம் 2 க்கு 3 க்கு LCM எடுத்தா என்ன வரும் 2 டேபிள்ல 1 டைம் 3 அப்படியே இருக்கும் 3 அப்படியே இருக்கும் so 3 டேபிள்ல 2 3s are 6 so காமனா 6 1 என்ன பண்ணா 6 ஆகும் into 6 கீழேயும் 6 னா மேலேயும் 6 6x plus 2 என்ன பண்ணா 6 ஆகும் into 3 மேலேயும் 3 3x plus 3 என்ன பண்ணா 6 ஆகும் into 2 மேலேயும் 2 so 2x less than 11 இப்போ 6 இப்படி தள்ளி விட்டா 6x plus 3x plus 2x is less than 66 6 into 11 66 இதெல்லாம் ஆட் பண்ணுங்க 9 10 11x 11x less than 66 இந்த 11 எப்படி தள்ளி விட்டா x less than 66 divided by 11 கேன்சல் பண்ணிட்டா 6 அதாவது என்ன சொல்றாங்க என்னோட x வேல்யூ வந்து 6 தான் பெருசா இருக்கணும் இல்ல 6 விட சின்னதா இருக்கலாம் சோ நம்பர் லைன்ல 6 தான் பெருசா இருக்கணும் சின்ன 6 விட சின்னதா போலாம் சோ சொல்யூஷன் x belongs to minus infinity ல இருந்து 6 வரைக்கும் போலாம் 6 இன்க்ளூடடா ஈக்குவல் டு போடல அப்போ ஓபன் இன்டர்வல் ஓகே ஈக்குவல் டு போட்டுருந்தா க்ளோஸ் இன்டர்வல் இல்ல ஓபன் இன்டர்வல் முடிஞ்சது ஓகேவா next second subdivision இப்போ இது பாருங்க இப்போ இந்த பக்கம் இந்த டேர்ம் இப்படி தள்ளி விட்டுருங்க x by 3x ல ஒரு பக்கம் நம்பர்ல ஒரு பக்கம் தள்ளுறேன் x by 2 greater than 1 LCM எடுக்கலாமா 3 க்கு 2 க்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி LCM பண்ணுங்க இந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க LCM இப்படியும் தெரிஞ்சுக்கோங்க 2 into x 2x minus 3x by இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இது ரெண்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணா 6 greater than 1 so இது வந்து minus x 2x minus 3x னா minus x 2 minus 3 னா minus 1 தானே இந்த 6 எப்படி தள்ளிட்டா greater than 6 இப்போ minus x greater than 6 நல்லா பாத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் வந்துச்சுனா ஃபுல்லா மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணனும் மல்டிப்ளை minus 1 on both the sides ரெண்டு பக்கம் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ண bs னா both sides மல்டிப்ளை பண்ணா plus x ஆயிடும் இது minus 6 ஆயிடும் இந்த மைனஸ் இப்படி தள்ளிட்டா நடுவுல இருக்க சிம்பலையும் மாத்திடணும் இப்படி இருந்துச்சுனா இப்படி போட்றணும் இப்படி இருந்துச்சுனா ஆப்போசிட்டா போடணும் ஓகேவா greater than னா less than னா greater than போடணும் ஓகேவா இங்க ஏன்னா மாத்துறோம் அப்படினு கேப்பீங்க ஏன்னா இங்க பாருங்களே 2 இப்போ வந்து மைனஸ் இப்படி போறோம் -4 is less than -2 ஆமா நம்பர் லைன்ல -4 தான் சின்னது -2 விட இப்போ ஃபுல்லா மைனஸ் மல்டிப்ளை பண்ணுங்க மல்டிப்ளை பண்ணா 4 less than 2 4 less than 2 4 சின்னது இல்லல்ல சிம்பிளா மாத்தணும் 4 is greater அந்த மாதிரி மைனஸ் வந்தா சிம்பிளா மாத்தணும் greater than less than சோ இப்போ என்னோட ஆன்சர் என்னது x ஓட வேல்யூ வந்து -6 இருக்கலாம் இல்ல -6 விட சின்னதா நிறைய வேல்யூ இருக்கலாம் சோ -6 இருக்கலாம் இங்க 0 இல்ல அதை விட சின்னதா போலாம் சோ என்னோட சொல்யூஷன் x belongs to -infinity ல இருந்து -6 வரைக்கும் இருக்கலாம் அவ்வளவுதான் சம் முடிஞ்சது புரிஞ்சுதுங்களா ஓகே சோ நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா थैंक यू